கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி தவராஜ். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் ஆமோஸ் 9:15 அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன், நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றார். ஆமாங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை இல்லை, இனி ஒரு நாளும் கர்த்தர் குறைவை நீங்கள் காண போகிறதில்ல. கர்த்தர் இனிமேல் உங்கள் வாழ்க்கையை யாரும் பிடுங்காதபடி கர்த்தர் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறார். இந்த அடிக்கிற புயலை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி புயல் வீசுகிறதே என்னவாகுமோ என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். கடன் பிரச்சனை நிமித்தம் என்னுடைய வாழ்க்கை என்னவாகுமோ, நான் எங்கே நடுத்தரில் நின்றுவனும் சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். அல்லது உங்கள் வேலை ஸ்தலத்தில் ஏற்பட்ட பிரச்சனையினால் என்னுடைய வேலைக்கு எதுவும் பிரச்சனை ஏற்படுமோன்னு சொல்லி கூட நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவாதி தேவன் உங்களுக்கு சொல்கிறார், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து இனி உங்களை பிடுங்கப்படுவதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றில்லை. தாவீது கூட சவுலுக்கு அடுத்து ராஜாவானார். அதன் பிறகு அப்சலோம், அவருடைய சொந்த மகன் அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக அநேக சதி செயல் செய்து அவரை அரண்மனையிலிருந்தே ஓடும்படியாக செய்தான். ஆனால் தேவாதி தேவன் கைவிடவில்லை. தாவீதுடைய சேவகர்களுக்கு விரோதமாக கோவேறு கழுதையில் வந்த அப்சலோம் கர்வாலி மரத்தில் கிளைகளுக்கு இடையே தலை மாட்டினவராய் இறந்து போனார். பழையபடி கர்த்தர் தாவீது ராஜாவுக்கு அரியணை கொடுத்து அலங்கரித்தார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் நடந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார், உங்கள் தேசத்திலிருந்து இனி நீங்கள் பிடுங்கப்படுவதில்லை என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். கலங்காதீங்க, திகைக்காதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். தாவீதுக்காக அவர் செய்த யுத்தம் மிகவும் பெரியதாக இருந்தது. காட்டில் எரிந்த தீயினால் செத்தவர்கள் அதிகம். தாவீது சேவகர்கள் கொன்றதை காட்டிலும் காட்டு தீயினால் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. அப்படியாய் தேவன் தாவீது ராஜாவுடைய சத்துருக்களை முறியடித்தார். கர்த்தர் இன்றைக்கும் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறவர்களை இப்படி சூறையாடி உங்களை உங்கள் நிலையிலே உட்காரச் செய்வார். உங்களை யாரும் உங்களுடைய வாழ்க்கையை பிடுங்கா விடாதபடி காத்து வழி நடத்துவார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.